ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பெசிபில்லா பாத் எப்படி செய்யலான்றதா பார்க்க போறோம். இது வந்து கர்நாடகா ஸ்பெஷல். வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வாங்க. ஒரு கனமான பாத்திரத்தில் 5-6 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு கடுகு, 2 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக நசுக்குன்னு இஞ்சி துண்டு, அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்னதாக. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பழுத்த தக்காளியாக 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா வதங்கிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து அரிசி பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். 2 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்திருந்தேன். இப்போ வந்து அதை வந்து இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கிளாஸ் எந்த கிளாஸில் அரிசி எடுத்தனோ அதே கிளாஸில் 6 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா எப்பயுமே வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டால் தான் கொஞ்சம் இப்போ பெசிபில்லா பாத் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி விட்டு குக்கரில் விசில் வச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி கடாயில் வதங்கியிருக்க வெங்காயம் தக்காளி கூட இப்போ தேவையான காய்கறி போட்டுக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு, சௌ பட்டாணி, கத்திரிக்காய், உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம், மிளகாய் பொடி, சாம்பார் பொடி. இதை நீங்கள் வீட்டில் அரைச்ச தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் கடையில் இப்போ வாங்கியிருக்க தூள் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெடி. இப்போ குக்கரில் அரிசி பருப்பு போட்டு விசில் வச்சுருந்தோம். இப்போ அதை இறக்கியாச்சு. அரிசி பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம வதக்கி வச்சுருந்த காய்கறியை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒன்றோடு ஒட்டட்டும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் காய்கறி வந்து இன்னும் வேகலாதனால ஒரு 2 விசில் வச்சு குக்கரில் விசில் எடுத்துக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா இறக்கி வச்சுட்டு அது கூட கொத்தமல்லி தழை போட்டு கடைசியாக தூவி விட்டுக்கலாம். ஒரு வழியாக பெசிபில்லா பாத் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். பெசிபில்லா பாத், பொட்டேட்டோ சிப்ஸ், ஒரு ஆம்லேட். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.